இந்த ஆட்சியில் வந்து எல்லா துறையிலுமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் 100 நாளில் மிகப்பெரிய முக்கிய சாதனையாக பார்க்கப்படுது. பல்வேறு இடங்களில் இந்த லஞ்சம் ஒளிஞ்சிருக்கிறது, ஊழல் ஒளிஞ்சிருக்கிறது. இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் இந்த லஞ்சம் ஊழல் அப்படின்னு தலைவரிச்சு ஆடக்கூடிய சூழலில் தான் மக்கள் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களை நம்பி வாக்களிச்சாங்க. இன்றைக்கு அதன் வெளிப்பாடாக எல்லா இடங்கள்லையுமே கணிசமாக இந்த லஞ்சம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஒவ்வொரு துறையிலையுமே மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அனைத்து திட்டங்களும் பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 100 நாட்களை தாண்டி நம்முடைய ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் வெகு மக்களுக்காக பயன்படக்கூடிய திட்டங்கள் வந்து முனைப்போடு செயல்படுத்த போறோம். அப்படி செயல்படுத்தும் பொழுது 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமா இருக்கும். பொதுவாகவே இது மட்டும் தான் ஆன்மீக சுற்றுலா தான் மனசுல வருது. எல்லாத்துக்குமே இணைச்சு எப்படி செயல்பட போறீங்க? அந்த மாதிரியான திட்டம் என்ன இருக்கு? HRNC மினிஸ்டரா சுற்றுலாத்துறையில ஆன்மீகத்தினுடைய பங்கு என்ன, கோயில்களுடைய பங்கு என்னவா இருக்க போகுது? ஏன்னா சுற்றுலாத்துறையும் ஆன்மீகத்தையும் வந்து பிரிக்க முடியாது, கோயில்களையும் சுற்றுலாத்துறையும் பிரிக்க முடியாது. சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் கோயில்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்குது தமிழ்நாட்டில். அப்படின்றப்போ சுற்றுலாத்துறையின் மூலமாக கோவில்களை வந்து இன்னும் அதிக மக்கள் வருவதற்கு நம்முடைய தமிழர் பரம்பரை, நம்முடைய தமிழருடைய பெருமைகள், பாரம்பரியம், நாகரிகமாக இருக்கக்கூடிய கோயில்களை இன்னும் அதிகமாக உலக அளவில் கொண்டு சேர்ப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது அத்தனையும் நாம எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலா விஷயங்கள் நீங்க சொன்னது போல கோவில்கள் மட்டும் இல்லாம எஜுகேஷனல் டூரிசம், மெடிக்கல் டூரிசம் அப்படின்ற மாதிரி நிறைய நமக்கு டூரிசம்ஸ் இருக்கு. அதே போல நமக்கு கடற்கரைகள் இருக்கு, வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்திய அளவில் ஏன் உலக அளவில் மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான பணிகளை வந்து ஆற்றி வருகிறார். திருச்சியின் அடையாளம் வந்து மலைக்கோட்டை. மலைக்கோட்டையில வந்து ரோப்கார் வசதி பண்ணணும்னு சொல்லி பழைய ஆட்சிகள் சொன்னாங்க, யாருமே செய்யல. நீங்க மண்ணின் மைந்தர், நீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கீங்க? மலைக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரோப்கார் போடலாமா இல்ல வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணலாமான்ற தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கும்போது அதற்கான ஃபீசிபிலிட்டி வந்து சரியா இல்லைன்றதுதான் மிகப்பெரிய ரிப்போர்ட்ஸா இருக்கு. இப்ப நம்முடைய ஆட்சியில பொறுத்த வரைக்கும் வேற என்ன மாற்று வழி, இன்னும் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜில அந்த மலைக்கோட்டைக்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்றத ஆய்வுகள் வந்து பண்ண தொடங்கியிருக்கிறோம். உலகில் தலை சிறந்த சில கம்பெனிகள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த கம்பெனிகள் மூலமாக அங்கே ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செஞ்சு அந்த இடத்துல அதை கண்டிப்பாக கொண்டு வர முடியும், அது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையுன்றதுக்காக சில திட்டங்களை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் டிஸ்கஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒன்ஸ் அந்த ஆய்வெல்லாம் முடிஞ்சு அதை செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்தில் நானே நிச்சயமா உங்ககிட்ட சொல்றேன். திமுக ஆட்சியில் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துல 7 லட்சம் கோடி கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. அதை எவ்வளவு நாள்ல நம்ம மீட்டு திரும்ப கொண்டு வர முடியும்? இல்லை, நீங்க இதெல்லாம் வந்து ஒரு டார்கெட் வச்சு கேட்டீங்கன்னா ஒரு அரசாங்கம் எப்படி சொல்லுன்றது எனக்கு தெரியல. ஒரு அரசாங்கத்தினுடைய பணி அப்படின்றது நேர்மையாக, நியாயமாக, ஊழலற்ற, லஞ்ச லாவண்யமற்ற ஒரு தலை சிறந்த மக்களாட்சி, மனசாட்சியுடன் கூடிய மக்களாட்சி உருவாக்குவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிறோம், விரைவாக செய்துகிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் எவ்வளவு விரைவாக செய்ய முடியுமோ அது நிச்சயமாக செய்யும். அதை பற்றிய விரிவான விஷயத்தை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறை சார்ந்தவர்களும் நிச்சயமாக சொல்லுவாங்க. அதை பற்றி அவங்க பேசுவாங்க. 100 நாள்ல லஞ்சம் ஒழிஞ்சிச்சு நீங்க சொல்றீங்க, ஆனா எதிர்கட்சி தரப்புல என்ன சொல்றாங்க, 100 நாள் எந்த ஒரு புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படாது, ஏற்கனவே எந்த திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, ஒரு ரீல்ஸ் ஆட்சியா தான் இந்த ஆட்சி இருக்கு எடப்பாடி பழனிசாமி. அதாவது எதிர்கட்சிகளுக்கு வந்து எதை வச்சு விமர்சனம் பண்ணுன்றதுக்கான கருத்துக்களே இல்லை. இங்க மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மக்கள் எங்கள் ஆட்சியை வரவேற்று இருக்கிறாங்க, எங்கள் முதல்வரை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க, மக்கள் வந்து மிக தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் மிக தெளிவா இருக்கும்போது இவங்களால எதை வச்சு அரசியல் பண்றதுன்னு தெரியல. நீங்க வந்து 100 நாள்ல வந்து எதையும் செய்யலாம் 100 நாள்ல இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இவங்க என்ன ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள்ல இவங்க எல்லாம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக ஆட்சி இருக்கும் தமிழ்நாட்டு தலைகீழ திருப்பிட்டாங்களா? இல்ல. அப்ப முதல்ல நிதிநிலையை சரி செய்யணும். நிதிநிலையை சரி செஞ்சு மக்களுக்கு தேவையான திட்டங்களை வகுக்கணும். அந்த திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பணிகளில் ஈடுபடணும். அந்த திட்டங்களை கொண்டு வரணும். இதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கோம். 100 நாள்ல வந்து லஞ்சத்தையும் பெருமளவில் நாங்கள் குறைச்சிருக்கோம்னு நாங்கள் சொல்றோம். இன்னைக்கு அது மக்களே வந்து வெளிப்படையாக பார்க்கிறாங்க. இதையெல்லாம் நாங்க வந்து மக்களே சொல்லும் பொழுது இதற்கு மேல என்ன ஒரு சாட்சி தேவைப்படுது? அப்ப அரசியலுக்காக பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி அரசியலுக்காக பேசியதான் இன்றைக்கு எத்தனை ஆண்டு காலமாக ஆண்ட 2 கட்சியும் ஒரு பக்கமா உட்கார்ந்துருக்கு. எதிர பேசாமலேயே செயல்ல காமிச்சதுனாலதான் நாங்க ஆட்சியில் இருக்கோம். இத்தனை 50 ஆண்டு காலமாக வந்து இந்த நிதிநிலையை வந்து எந்த அளவுக்கு மோசமாக்கி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அதையெல்லாம் சீரமைப்பு செஞ்சுதானே வரணும். உடனடியா வந்து செஞ்சிட முடியாது இல்லையா? அதற்கான பணிகளை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். கரண்ட் பில் எதுவும் மாற்றங்கள் வருமா? அது அந்த மினிஸ்டர் தான் சொல்லுவாரு.
சார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிக தெளிவா வந்து ஃபினான்ஸ் பட்ஜெட்ல என்னன்றது எல்லாமே சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்க இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபினான்ஸ் பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா மிக தெளிவா அதை சொல்லிருக்காரு. அதை பாத்துருங்க. சார் கோயில்ல பிரசாதங்கள் தயாரிச்சு விநியோகம் பண்றத நாமளே நம்ம துறையை கையில் எடுக்கிறதா ஒரு திட்டம் சொல்லிருக்கீங்க. ஆமா. அதோட ஸ்டேட்டஸ் என்ன? ஏற்கனவே வந்து அந்த திட்டம் விரிவாக்கப்பட்டு மிகப்பெரிய கோவில்களில் வந்து நாமளே பிரசாதத்தை தயாரித்து கோவிலுக்குள்ளேயே அந்த உணவு சமைக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் சமைக்கப்பட்டு குவாலிட்டியாக சமைக்கப்பட்டு அங்கே வந்து தினசரி விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறோம். பல்வேறு கோயில்களில் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி ஒரு சில கோயில்களில் நமக்கு அந்த மாடல்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதுநிலை கோயில்கள்னு சொல்லக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கோயில்களில் வருங்காலங்களில் அதை நீட்டிப்பதற்கான அனைத்து பணிகளையும் நாங்கள் ஈடுபட்டு திருச்செந்தூர் கோயில்ல அடிப்படை வசதிகள் மேம்பாட்டுக்கு என்ன சார் பண்ண போறீங்க? ரொம்ப இன்னும் கிராம கோயில் மாதிரியா இருக்கு சார். திருச்செந்தூர் கோயில் கிராம கோயில்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சார். திருச்செந்தூர் கோயில்கள்ல இன்றைக்கு உலக அளவுல பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க. ஏறத்தாழ வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு உலக அளவில் வரக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை 32% இருக்குன்னு இப்பதான் உள்ள வந்து ஒரு டேட்டா சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஏற்கனவே அடிப்படை வசதிகளுக்கான பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதற்கேற்றாற் போல அடிப்படை வசதிகளை நம்ம அதிகரிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்ப அதற்கான பணிகளை நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். அதற்கான பணிகள் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்த திருச்செந்தூர் கோயில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் பெரும்பாலுமான அந்த முதுநிலை கோயில்கள்னு சொல்லக்கூடிய மக்கள் அதிகம் வரக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலயுமே அடிப்படை வசதிகளை மையமாக வச்சுதான் இந்த வாட்டி எங்களுடைய பட்ஜெட்டை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அதற்கான அறிவிப்புகள்ல இருந்து நாங்க என்னென்ன செய்ய போறது எல்லாமே பாத்தீங்கன்னா கோவில்களுடைய அடிப்படை என்ன, அடிப்படை தேவை என்ன, பக்தர்களுக்கு என்ன அடிப்படை வசதிகள் தேவைப்படுது அப்படின்றத மட்டுமே வந்து சிந்திச்சு இந்த முறை எங்களுடைய அறிவிப்புகள் எல்லாமே இருக்கும். இது திருச்செந்தூர் கோயிலுக்கு மட்டும் இல்ல அனைத்து கோயில்களுக்கும் பொருந்தும். சார் இப்ப திருப்பதியில பாத்தீங்கன்னா லட்டு எல்லா பக்தர்களுக்கும் சுவாமி தரிசனம் பண்ண கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப ஸ்ரீரங்கத்துல வந்து அக்கரவசம் ரொம்ப ஃபேமஸ் நீங்க சொல்லிருக்கீங்க. அது மாதிரி எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பண்ண முடியுமா? நிச்சயமா அதற்கான பணிகள்ல ஈடுபட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து இவ்வளவு நாளா வந்து இதை வெளிக்கொண்டு வராம நிறைய பேர் வந்து இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் அக்காரவரிசல் ஃபேமஸ் அப்படின்றது ஸ்ரீரங்கத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை உலக அளவுல கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள்ல ஈடுபட தொடங்கி இருக்கிறோம். ஸ்ரீரங்கம் மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு கோவில்கள்ல இது போன்ற பிரசித்தி பெற்ற விஷயங்களை உலக அளவுல கொண்டு போறதுக்கான பணிகள்ல இந்து சமய அறநிலையத்தில் ஈடுபட்டு இருக்கு. சேவை நேரம் அதிகரிக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. திருப்பதி மாதிரி இந்த 1 hour மட்டும் பேஸ்ட் ஆன் பக்தர்கள் ரிக்வஸ்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆகம விதிகள் சொல்றாங்க. அதுதான் சார், பேஸ்ட் ஆன் பக்தர்களுடைய ரிக்வஸ்ட் அண்ட் இந்த ஆகம விதிகள் இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். இப்போதைக்கு அதற்கான ஐடியா இல்ல. இப்போதைக்கு இந்த நேரம் வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மிகச்சரியாக பக்தர்களும் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நீங்க போயிட்டு எல்லாமே சரி பண்ணி வந்திருக்கீங்க. இப்ப என்ன ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐயர்கள் வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமா கூட்டிட்டு போயிட்டு அது தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு. அதை நிறுத்தறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? சரி சார், நம்ம வந்து ஒரு இனிஷியேட் பண்றோம். அதாவது பக்தர்கள் வந்து கோயில்களுக்கு வரும்பொழுது இல்லீகலா அவங்க கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி தரிசனங்கள்லாம் அனுமதிக்க கூடாது. யாரும் வந்து பக்தர்களை வைத்து சம்பாதிக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒரு மனநிறைவோட கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வரணும்னு நினைக்கிறோம். இப்ப நானே திருச்செந்தூர் கோயிலுக்கு பல முறை போயிருக்கும் போது இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு வெளியில வந்த காலங்கள்லாம் இருக்கு. அப்போ வந்து இந்த நிலையை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக முன்னெடுப்புகள் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த முன்னெடுப்புல நம்ம மிக வீரியமாக செயல்பட்டு இருக்கிறோம். ஏதாவது குற்றங்கள் வந்து நம்ம கவனத்துக்கு வந்தா உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி எல்லா இடங்கள்லயுமே இருக்கக்கூடிய லீக்கேஜஸ் எல்லாமே சரி பண்ணிக்கிட்டே வரோம். அதனுடைய வெளிப்பாடாக இப்ப நீங்க சொன்ன விஷயத்தையும் நான் நிச்சயமா ஆராய்ச்சி செய்வேன். அதுல ஏதாவது நீங்க சொல்றது போல இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த நடவடிக்கை அடிப்படையில் இங்க மட்டும் இல்ல எல்லா கோயில்களுமே இனிமேல் நடவடிக்கை எடுப்பேன். நல்ல ஹிண்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா கோயிலும் இருக்கான்றது நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுக்கு இந்த மாதிரி கோவில்களில் இல்லை கோவில் சார்ந்து ஏதாவது இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து என்னிடம் சொல்லலாம், நேரடியாக என்னிடம் சொல்லலாம். அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் மீடியா நண்பர்கள்கிட்ட இன்னொரு சின்ன ரிக்வஸ்டையும் வச்சுக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் கொஸ்டின்ஸ் கேளுங்க, மீடியாவில் கவர் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் தயவு செய்து கோயில்களுக்கு வெளியே வச்சு பண்ணுங்க. செலிபிரிட்டிஸ் வரும்போது, விஐபிஸ் வரும்போது, விவிஐபிஸ் வரும்போது, முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் வரும்போது கேமராவோட கோயிலுக்குள்ளேயே போற அந்த விஷயத்தை மட்டும் தயவு செய்து அனைத்து மீடியா நண்பர்களும் தவிர்த்துக்கணும். அதை மட்டும் செய்ய வேண்டாம். கருவறை வரைக்கும் நம்ம இன்னைக்கு கேமராவை கொண்டு போற சூழல்லாம் வேண்டாம். அதை மீடியா நண்பர்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்றத உங்க எல்லா சார்பில் அன்போட கேட்டேன். அதுக்காக தான் முதுநிலை கோயில்களில் வந்து மொபைல் போன்ஸ் எல்லாம் தடை பண்ண சொல்லியிருக்கிறோம். மொபைல் போன் கவுண்டர்ஸ் வச்சு மொபைல் போன் கவுண்டர்ஸ்ல மொபைலை சப்மிட் பண்ணிட்டு இனிமேல் கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்றத அதனால தான் சொல்லியிருக்கோம். அதே விஷயத்த மீடியா நண்பர்களும் தயவு கூர்ந்து கோயிலுக்குள்ள இந்த கேமராக்கள்லாம் இல்லாம கோயிலுக்கு வெளியில நீங்க எவ்வளவு வேணா வீடியோ எடுத்துக்கோங்க, எவ்வளவு வேணா பேட்டி எடுங்க. ஆனா கோவிலுக்குள்ள அது வேண்டாம், கோவில் வளாகத்திற்குள்ள அது வேண்டாம் அப்படின்னு ஒரு அன்பான கோரிக்கையா வச்சுக்கிறேன். நன்றி.